செல்போனை அல்டிமேட் வைப்ரேட்ல போடுறது நல்லதுன்னு தோணுது. உன்னோட தொழில்நுட்பம் பழசு, இத பயன்படுத்தி பாரு. ஷீல்டு விஞ்ஞானிங்க அடுத்த தலைமுறைக்கான வெப் ஷூட்டரை உருவாக்கி இருக்காங்க. பெருசா இருக்கு, வெயிட்டா இருக்கு. நான் வேண்டான்னு சொல்லலையே. துரோகம் பண்ற வில்லனா? அத பத்தி நீ கண்டுக்காத. என்ன துரோகம் செய்யறதுக்கு எப்படி நான் ஃபியூரி கிட்ட தான் கத்துக்கிட்ட. உனக்கும் ஒரு நாள் கத்து தருவா. என்ன, நீ ஃபியூரிக்காக வேலை செஞ்சியா? ஒரே குழப்பமா இருக்க. இந்த கோல்சன் நம்ம கிட்ட ஏராளமான விஷயங்களை மறைக்கிறாரு போல இருக்கே. ஹலோ மிஸ்டர் கோல்சன். இது கொஞ்சம் பாரு பார்க்கர். நியூயார்க்ல இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் அந்த முகமூடிக்காரன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பா அவனை பத்தின தகவல் கிடைச்சா உடனே எனக்கு தெரியப்படுத்தணும். பிளேட முழுங்கிட்டாரா? நான் இப்படி கத்துறாரு. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி போயிட்டோம். பிஷப் பார்க்கர், நீதான் கடைசி. என் உண்மையான திறமைகளை வெளிப்படுத்தணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு. கண்டிப்பா அப்புறம் இவர் என்னதான் தேர்ந்தெடுப்பாரு. இப்ப நீ ஆரம்பிக்க போறியா இல்ல நாங்க போயிட்டு நாளைக்கு வர்ற வரைக்கும் இங்கேயே நிக்க? நான் ஏற்கனவே பிடிச்சிட்டேனே. டிராப்ஸ்டர் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஸ்பைடர்மேன் சரணடையிலன்னா இந்த இடத்தை அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சிடும். அடுத்தது வேன், அடுத்தது ஆஸ்பால், அடுத்தது கேஜ். நான் இருக்கேன்னு தெரியும். ஒரு லாரி டயரை வாங்கி மாட்டி வச்சிருக்கலாம்ல. இது போங்காட்டம். டிசி கொடுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன். முடியாது மிஸ்டர் பார்க்கர். என்னத்துக்கு? ஏன்னா பியூரி உன்னை கவனமா கண்காணிக்க சொல்லிருக்க. கோல்சன் நீங்களா? இந்த ஸ்கூலோட புது பிரின்சிபல். கதம் கதம். ரத்த கொதிப்பு நிக், மாத்திரை போடுங்க. ஸ்பைடர்மேன். என் பேரு ஃபிளாஷ் தாம்சன். நான் உங்களோட பெரிய ரசிகன். நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? கண்டிப்பா நண்பா. இதுக்குள்ள கொஞ்சம் போங்க. ஓகே, போயிட்டேன். என் சிக்னலுக்காக காத்துக்கிட்டு கொடுத்ததும் வெளியே வந்து எல்லாரையும் சுத்தி வளைச்சிரு. ஞாபகம் இருக்கட்டும், நான் சிக்னல் கொடுத்தாதான் வரணும். பயப்புள்ள அப்பாவியா இருக்கு, இருந்தாலும் என் ஆசை நிறைவேறிடுச்சு. அனுப்பலாம் நினைச்சேன், ஆனா நீங்க ஒத்துமையா வேலை செய்யற வரைக்கும் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஜோக்கர் செஞ்ச தப்புக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? மரியாதையா கதவை தர. அழுமூஞ்சி பாத்தீங்களா? போட்டியில உங்க முழு திறமையை வெளிப்படுத்துங்க. உங்களால எல்லாமே முடியும். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது 100க்கு 110%. நீ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். எப்படி கணக்கு தப்பா போடுறதுன்னா? ஓகே, பவர் மேன். அப்புறம் உங்க கேப்டன் பக்கெட்ல என்ன நான் ஏற்கனவே பாத்துட்டேன். என்னால ஒரே நேரத்துல 2 பக்கெட் தண்ணியை தூக்கிட்டு போக முடியும். என் பேரு நோவாக் இருக்கு. நோவாக் இருக்கா? நறுக்குன்னு இருக்கு. ரத்த கிழிக்காதப்பா. இத தைக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன நானும் ஆண்ட்மேவும் விளையாடுற வீடியோ கேமை விட இது மோசமா இருக்கு. பார்த்தல, நான் ஜெயிச்சிட்டேன். நீ தோத்துட்ட. தாம்சன், பார்க்கர், சொல்றத கேளுங்க. நேத்து ராத்திரி நடந்த ஒரு வினோதமான சம்பவத்துல உங்க ஜிம் டீச்சருக்கு அடிபட்டிருக்கு. அதனால இன்னைக்கு அவர் வரமாட்டார். போதுமா கோச்? வாழ்க்கையில சிகரெட் கிட்டணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதான் அனுப்பி வச்சேன். கைஸ், உண்மையிலேயே அசத்துட்டீங்க. நீங்க செஞ்சதை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது. நீங்க எதுக்கு அழுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஒழுங்கா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு வாங்க. உண்மையாவே இப்ப கண்ணீர் வருமே. மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற அமைதி புயலுக்கு முன்னால இருக்கிற அமைதி. அவ அப்படிதான் வளரிக்கிட்டு இருப்பான். நீ இங்க இருக்கியா பாக்க? இந்த ஒரு தொல்லை மட்டும்தான். மறுபடியும் லாக்கர்ல அடைஞ்சுக்க நீ தயாரா இருக்கியா? வெறியோட என்ன தாக்க காத்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இவன் பேரு பிளாஷ் தாம்சன். இவன் ஒரு ஃபுட்பால் ஸ்டார். சின்ன வயசுல இருந்தே எங்க 2 பேர் உறவு எலியும் பூனையும் மாதிரி. இன்னைக்கு உனக்கு ஃபுல் கிளாஸும் இந்த லாக்கருக்குள்ளதான். ஜெக ஜெகன் ஜொலிக்கிறியே. அடுத்த வருஷம் பார்க்கலாம் பாக்க. என் மனசுல ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு.